என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு. ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது. சீக்கிரம் வாங்க ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா? நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க. டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவப்பட வரட்டு. ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்திருக்காங்க, தூங்க கத்து கொடுத்திருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கறோம். பை. வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல இரு. ஐயோ என்னங்க? ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க. கிளம்புங்க டார்லிங். கிளம்பு கிளம்பு. ஏய் இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. ஆமா ஆமா வா பார்க்கலாம். என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரையும் வந்துட்டாங்க இருக்கு. ஆமா வண்டி வந்துருச்சு. வா 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 பாட்டியை பார்க்கலாம். வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. போங்க மாப்பிள்ள வந்ததுல இருந்து வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்கல. நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னைய வந்து கூப்பிடவே இல்ல. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்களை வர சொல்றேன். உள்ள வாங்க. அடடே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமா ஆமா நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாலே முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடல சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே உள்ள கேசரி செய்யறாங்கல்ல, கம்ம கம்மன்னு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் எரியுது, பேசாம இருடா. அம்மா யார தேடுறீங்க? சம்பந்தம்மா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்காதீங்க தம்பி, உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி சரி போய் தட்டை மாத்துங்க. நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசரி திங்க அலையிறேன் போடா. வந்ததும் சரியில்லை, வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி, உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ அப்ப வேலைக்கெல்லாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. அடுத்தது உன் கல்யாணம் தான். என்ன இது? தண்ணி எங்க அப்பாக்கு. எனக்கும் தாகமா தான் இருக்கு.
இந்தா டூரி கண்ணு. ஆமா நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி உங்க சொந்தமா? பொண்டாடி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. ம், நம்ம பக்கத்துல உட்கார்ற ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே ம், அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்கள மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். ம், யாருக்கு தெரியும்? ம், ம், ம். இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா. வா. இங்க பாரு, இந்த பயவிலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே, திவ்யா சொல்லுச்சு. ஏன் நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே, அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி செய்வேன்ல. போடுறா, போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஏன் டார்லிங்? உள்ள வாங்க. ம், உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல. இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்ச மனத்தையே அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தையும் இவன் வாங்கிட்டேன். பார்த்த சமஸ்தே துரிதே ஜெகத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்யர்த்தம். சாமி, நல்ல நேரத்தில் லக்ன பத்திரிகை படிச்சு. சரிங்க ஐயா. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும், திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா போட. எஸ். தட்டை மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதாவது கொடுங்க. அப்படி உங்க வீட்டுல எச்சியில இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. ரெண்டு சம்பந்திகளும் தட்டை மாத்திக்குங்கோ. சம்பந்தி இப்ப தாங்க மனசுக்கு எங்க ரொம்ப நிம்மதியா பையனுக்கு இருக்கு. உங்க பொண்ணை நிச்சயம் ஆமாங்க, பண்ணதுல ரொம்ப எல்லாம் சந்தோஷம். நல்லபடியா முடிஞ்சது. எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. சரி சரி, இருந்து விருந்து சாப்பிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏய். பத்து கங்க்ராச்சுலேஷன். சாப்பிட்டுக்கலாம் மச்சான். சாப்பிட்றேன். எனக்கு ஒரு பையன் ரம்யா. அவனுக்கே உன்ன முடிச்சு ரம்யா, சாப்பிட்டவங்கள வெளியில சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடு. சரிம்மா, பாப்பா பிடிங்க. இது வந்துடுறேன். சரிம்மா. சாப்பிட்டியாடா நீ? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பேசினியா? எங்க போற? நல்ல கொழுந்து வெத்தலையாத்தான் இருக்கு. இரு, பாக்க எடுக்க வேண்டாமா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இரு, சுண்ணாம்பு எடுக்க வேண்டாமா? எடு. வெய்ய. இரு, தாரேன். சுண்ணாம்பு. இரும்பு மாடு. அக்கா என்னடா உன்கிட்ட பார்த்து? கொஞ்சம் தனியா பேசணுக்கா. ஏன் பொண்ணு கிட்ட தானே? இந்த புடி. அக்கா ஆ. கல்யாண பொண்ணுகிட்ட பேசணுக்கா. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா அவசரம்? அக்கா எப்படியாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுக்கா. சரி இரு. மாமா, என்னம்மா 10 பொண்ணு கிட்ட தனியா பேசணும். 10 பொண்ணுங்கள்ட்ட எப்படிமா தனியா பேசுறது? அதுவும் நம்ம 10 கல்யாண பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? ஓ அப்படியா? என்ன பண்றது, அலையறானே. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லட்டுமா? நீங்க 5 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் குடிப்பீங்க, ஒன்னாதான் சுத்துவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்க இப்படிதான் இருக்க போறோம். அதானே சொல்ல வந்தீங்க?
இது பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க குடிங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க சண்டே மட்டும் தான் குடிக்கணும், அதுவும் வீட்ல தான். சைட் டிஷ் நானே ரெடி பண்ணி தருவேன். என்னது வீட்லயேவா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே விடுவாரு. என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? நாம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்து போக போறோம்ல. அம்மா காசு கொடுத்துட்டு போங்கம்மா. சாரிங்க, மறந்துட்டேன். இந்தாங்க. என்னம்மா அவசரமா வர சொன்ன? இன்னைக்கு பார்த்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடை தோசை செஞ்சு வச்சிருந்தாரு. அதை சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம்? அம்மா, ஏம்மா அழற? என்னம்மா ஆச்சு? என்னாச்சுப்பா? வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா. அதாமா, உன் தங்கச்சி ரம்யா இருக்கால, அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். ஆமா, அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா. அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா. அவன் பேர் என்னடா? அமலத்தை. அமல், அதே அமல். காலையில ஜாகிங் பண்ணேன்னு அப்ப 2 கண்ணால பார்த்தேன். நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டீங்களாடி? கேட்கவே இல்லையே. இதுக்கு தான் சொல்றது, ஃப்ரெண்டு யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல. என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? தோ வரா, விசாரிக்கிறேன். ரம்யா, ஏய் ரம்யா. ஐயோ அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னடி இதெல்லாம்? அது வீட்டு வேலை செஞ்சு பழகிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்ல. சின்ன புள்ளன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல வேலை எதுவும் செய்ய தெரியலன்னு மாமியார் என்ன திட்டினா பாவம் நம்ம அம்மாவுக்கு தானே அசிங்கம். அம்மாக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ல. அக்கா, காலையில நான் எழுந்திருச்சு சூப்பரா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் பல்ல கூட விளக்காம உட்கார்ந்துருக்காங்க. அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க மேக்னீஷியா போறதுக்கு. அக்கா, ஆல்ரெடி நீ பல் விளக்கிட்டு தான் வந்திருப்பல. நான் 2 தோசை கொடுக்குறேன், சாப்பிடு. ஆனா ஒண்ணு, உன் வீட்டுக்கார் கைப்போக்கெல்லாம் எனக்கு வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது துணியெல்லாம் துவைச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். என்னது? நீ கொடுத்து வச்ச மகாராணி. பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சதில்ல, புகுந்த வீட்லயும் வேலை செய்யறதில்ல. உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள எனக்கு கிடைக்கலையே. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அக்கா, ரொம்ப நேரம் நிக்காத, கால் வலிக்க போகுது. அப்படி உட்காரு, நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். எங்க உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுன்னு இருக்கும். சும்மாரு. அக்கா சாப்பிடு. நம்ம சொந்தக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா, யாராவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்களா பாரு. சொந்தக்காரியா? நான் சொந்த அக்காடி. அத நீ கல்யாணம் பண்ணி போயிட்டல்லக்கா. நாளைக்கு எனக்கும் இதே நிலைமைதான் இந்த வீட்டுல. ஏய் திவ்யா, கேளு. அடை தோசை இருக்காடி? ஏய், உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்? நீ அடை தோசையை பத்தி பேசிட்டு இருக்கற? ஆமா, அந்த பையன் பேர் என்ன? அமுலு. அவனை லவ் பண்றியாடி? சொல்லுடி. அக்கா, அந்த பையன் என்கிட்ட வந்து நான் மண்டபத்துல அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான், மன்னிச்சிருன்னு சொன்னான். சரி, நம்ம தாமுவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய், இன்னும் அந்த பையனோட சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லக்கா. பாக்கல சரி, ஆனா பாத்திருந்தா பேசிருப்பல. அந்த மாதிரி தான்க்கா நானும் அவன் கூட பேசிட்டு வந்தேன். ஏய், என்னடி
அவளும் பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் ஊன் கொட்டிட்டு இருக்க. புடி. ஆ? அக்கா, நான் யாரையும் லவ் பண்ணல. ம். இவங்க பார்த்த மாப்பிளைய தான் கட்டிக்குவேன். ஆ. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க, நான் ரெடி. ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, சொல்லிட்டேன். ஏய் ரம்யா நில்லடி. ஏய் இவள நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான். பெரிய மனுஷி ஆயிட்ட, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க, பேசுனா குறை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா? எங்களுக்குலாம் நடிக்க தெரியாதா?